தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். விளக்கம். தொலைபேசி கம்பங்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றன. மக்கள் உலகத்தின் அனைத்து இடங்களிலும் உள்ள மற்ற மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காக தொலைத்தொடர்பு இணைப்புகள் பயன்படுகின்றன. பல இடங்களில் மக்கள் ஒளியையும் சாதனங்களையும் பயன்படுத்துவதற்காக தொலைபேசி கம்பங்கள் விசை ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த கம்பங்களையும் அவை சாலையின் ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருப்பதையும் சிந்தித்து பாருங்கள். அவற்றின் வடிவம் என்ன? அவை சிலுவைகளைப் போல காட்சியளிக்கின்றன அல்லவா? நான் என்னுடைய வீட்டிற்கு முன்பாக உள்ள தொலைபேசி கம்பத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் கொடிதான சிலுவை என்னுடைய நினைவிற்கு வருகிறது. சிலுவையில் அடங்கியிருக்கும் தொடர்பு இணைப்புகளையும் வல்லமையையும் சிந்தித்து பாருங்கள். சிலுவையின் காரணமாக தேவன் பூமியில் விசுவாசிகளின் ஜெபங்களை கேட்கிறார். இயேசு தம்முடைய இரத்தத்தை வழி தப்பின மனுக்குலத்திற்காக சிந்தினதன் காரணமாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் ஆனவர்கள் சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு ஆழமான வாஞ்சையை பெற்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிலுவை எல்லாமாய் இருந்தது. அவர் கொரிந்திய விசுவாசிகளுக்கு நிருபத்தை எழுதிய போது அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்தினார். கல்வாரி பவுலினுடைய தொடர்பின் மையமாகவும் அவருடைய ஆற்றலின் அடிப்படையாகவும் இருந்தது. அடுத்த முறை நீங்கள் ஒரு தொலைபேசி கம்பத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிலுவையையும் அது உங்களுக்கு அளிக்கும் நன்மையையும் பற்றி சிந்தியுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய அன்பை தவிர வேறு எதுவும் இவ்வுலகில் விலைமதிப்பானவை அல்ல. உம்முடைய அன்பிற்கும் கிருபைக்கும் நன்றி. ஆமீன்.